நேற்றைக்கு தமிழகம் வந்திருந்த ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அவருடைய கட்சி பூத் கமிட்டி மெம்பர் மாநாட்டில் பேசும்போது மறுபடியும் கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லி எடப்பாடியை டென்ஷன் ஆக்கியிருக்கிறாரு. பலர் டிவியில பேசும்போது ஏதோ பாஜக அதிமுகவை மிரட்டி இந்த கூட்டணிகளை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்க அந்த டைம்ல. ஆனா அதுலலாம் எந்த உண்மையும் கிடையாது. இந்த கூட்டணியை பொறுத்தளவுல இது ஒரு நேச்சுரல் அலைன்ஸ். இந்த அலைன்ஸுக்கான தேவை ரெண்டு கட்சிகளுக்குமே இருக்கு. பாஜகவை பொறுத்தளவுல 24 தேர்தலில் அவங்க எதிர்பார்த்த மாதிரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. சோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு புது மார்க்கெட்டை டச் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. அதே மாதிரி அதிமுகவை பொறுத்தளவுல திமுக எதிர்ப்பு வாக்குகள் எல்லா சைடும் பிரிஞ்சிருக்கு. சோ அதிமுகவை பொறுத்தளவுல இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னா இந்த சதுரி கிடக்கக்கூடிய இந்த திமுக எதிர்ப்பு வாக்குகளை ஒண்ணு சேர்க்கணும். திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய எந்த விஷயத்தையும் டிவிக்கே பண்ண மாட்டாங்க. இது வரைக்கும் அவங்க பண்ணல. ஸோ அப்படி இருக்கும்போது அதிமுகவோட பேர் டிவிக்கே சேர்றாங்கன்னா அது திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். எலெக்ஷனையே இந்த பக்கம் திருப்பிடும். கருணாநிதி அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் இருக்கும்போது ஒரு நடிகர் அவங்க அரசியலுக்குள்ள விடல. நடிகர்களை கரெக்டா எங்க வைக்கணுமோ அப்படி வச்சாங்க. இன்னைக்கு திமுக நினைச்சாங்கன்னா அந்த வேலையை இன்னும் பிரமாதமா பண்ண முடியும். சினிமா இண்டஸ்ட்ரி லிட்டரலா திமுகவோட கண்ட்ரோல்ல இருக்கு. இதெல்லாம் இருந்ததுக்கு அப்புறமும் விஜய் அவங்க உள்ள அலோவ் பண்றாங்க. நீ கட்சி ஆரம்பி, மாநாடு நடத்து, உனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணு, நீ ஏன் அலோவ் பண்றாங்கன்னா திமுகவுக்கு விஜயால லாபம் இருக்கு. அமைச்சர்களோ முதலமைச்சர்களோ 30 நாட்களுக்கும் மேல சிறையில இருந்துட்டாலே அவங்களுடைய பதவி பறிக்கப்படும். ஆனா இந்த சட்டத்தை ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கிறாரு. கருப்பு சட்டம்னு சொல்றாரு. இப்ப இந்த பில்லெல்லாம் கொண்டு வராங்கன்னா யார் இதனால பாதிக்கப்பட போறாங்க? அரசியல்வாதிகள் பாதிக்கப்பட போறாங்க. ஸோ எனக்கு என்னமோ அது பெரிய வருத்தம் கிடையாது. நேற்றைக்கு அமைச்சர் KKSSR ஒரு நலத்திட்டம் வழங்கும் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு அங்கு வந்த பெண்கள் கிட்ட பேசும்போது காதுல கழுத்துல நகையெல்லாம் போட்டு இருந்தா 1000 ரூபாய் உரிமை தொகை கிடைக்காது அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. என்ன மாதிரியான மைண்ட் செட்ல அவங்க இருக்காங்க, அவங்களோட பார்வை எவ்வளவு சீப்பா இருக்கு அப்படின்றதான் இது நமக்கு காட்டுது. நீங்க எல்லாருக்கும் எல்லா பெண்களுக்கும் உரிமை தொகை கொடுப்பேன்னு சொல்றீங்க. அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க? எல்லாருக்கும் கொடுக்கல, தகுதி வாய்ந்தவர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு கிளாஸ கொண்டு வரீங்க. இப்ப நீங்க புதுசா இன்னொரு கண்டிஷனும் கொண்டு வரீங்க. கழுத்துல நகர் இருக்க கூடாது, காதுல தோடு இருக்க கூடாதுன்னு புது கண்டிஷனை நீங்க போடுறீங்க. இதுல என்ன லாஜிக் இருக்கு? சோ தமிழ் மக்கள் இதை புரிஞ்சுக்கணும். இவங்க இலவசம் அது இதுன்னு கொடுக்குறாங்கன்னா நம்மளோட சுயமரியாதைக்கு தான் அது அவமானம். திமுக பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் முதல் பொங்கலுக்கு 500 ரூபாய் கொடுக்குறாங்க, 2வது பொங்கலுக்கு 1000 ரூபாய், 3வது பொங்கலுக்கு 1000 ரூபாய், 4வது பொங்கலுக்கு நீங்க சொன்ன மாதிரி எதுவும் இல்ல, 5வது பொங்கலுக்கு 5000 ரூபாய். ஏன் ஃபர்ஸ்ட் பொங்கலுக்கு 500, 5வது பொங்கலுக்கு ஏன் 5000? அப்ப நீங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு இதை யூஸ் பண்றீங்க. தேர்தல் பிரச்சாரத்துக்கு நீ இதை பயன்படுத்து, தப்பே கிடையாது. உன் காசை பயன்படுத்து. இதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அவங்களோட ஊழல் பணத்தை எலெக்ஷனுக்கு முன்னாடி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இப்ப கவர்மெண்ட் ஃபண்ட்ஸே டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. மாசம் மாசம் கவர்மெண்ட் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இவங்க ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க. இவங்க ஓட்டு வாங்குறதுக்காக தான் அந்த பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மறுபடியும் கேப்ரியல் சார் தான் இணைஞ்சிருக்கிறாரு. வாங்க அவர் கூட பேசலாம். வணக்கம். வணக்கம். நேற்றைக்கு தமிழகம் வந்திருந்த ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அவருடைய கட்சி பூத் கமிட்டி மெம்பர் மாநாட்டில் பேசும்போது தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை வேரோட அழிக்கணும், அடுத்து NDA கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மறுபடியும் கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லி எடப்பாடியை டென்ஷன் ஆக்கியிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? அதான் இப்ப அதிமுக பாஜக கூட்டணி உருவானப்பவே பரவலா சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, ரொம்ப சீக்கிரமா அந்த கூட்டணியை உருவாக்கிட்டாங்களே, ஏன் இவ்வளவு சீக்கிரமா உருவாக்குன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க அதுக்கு சொன்ன காரணம் என்னன்னா, கூட்டணியை நம்ம சீக்கிரமா உருவாக்கிட்டோம்னா கூட்டணி ஜெல் ஆகும், நம்ம சேர்ந்து பயணிக்கலாம், தொண்டர்கள் எல்லாம் சேர்ந்து பயணிப்பாங்க, அரசியல் ரீதியா நிறைய முன்னெடுப்புகளை கையில் எடுப்பாங்க. இதெல்லாம் பண்ணும்போது நல்ல அலைன்ஸ் ஜெல் ஆகும். அப்ப தொண்டர்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும், அப்ப ஓட்ஸ் எல்லாம் வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா கூட்டணி உருவான நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் இந்த அலைன்ஸ் ஜெல் ஆகணும் அப்படின்றதுக்கான எந்த வேலையையும் குறிப்பா பாஜக பண்ணல. அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துதோ இல்லையோ அதிமுகவுக்கு தொடர்ச்சியா பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களா இருக்கு.
இந்த கூட்டணி ஆட்சி அப்படின்ற விஷயத்த அமித்ஷா அவர்கள் ஸ்டார்டிங்ல இருந்தே பேசிக்கிட்டே இருக்காரு. இப்பவும் ரீசெண்டா பேசியிருக்காரு. இடையில கொஞ்ச நாள் அமைதியா இருந்தாரு, இப்ப திரும்பவும் அவரு பேசுறாரு. இது அவர் பேச வேண்டிய தேவை என்னன்னு நமக்கு தெரியல, அதுக்கான தேவை என்ன இருக்குன்னு நமக்கு தெரியல. பட் இருந்தாலும் தொடர்ச்சியா பேசுறாரு, தொடர்ச்சியா பழனிசாமி அவர்களுக்கு சிக்கலை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஸோ இப்ப கேள்வி என்னன்னா, இவ்வளவு தடவை அமித்ஷா அவர்கள் அதை பேசும்போது பழனிசாமி அவர்கள் டைரக்டா அமித்ஷா அவர்களுக்கு ரிப்ளை கொடுக்கலனாலும் அதை இல்ல அப்படிலாம் எதுவும் கிடையாது, அதிமுக ஆட்சி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இனி என்ன பண்ண போறார் அப்படின்ற கேள்வி இருக்கு. இதை அலோவ் பண்ணிக்கிட்டே இருக்க போறாரா, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற பேச்சே ஒரு கட்டத்துக்கு மேல அதிமுக பாஜக கூட்டணி மறுபடியும் உடையறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கான வாய்ப்பு இருக்கா? நான் எப்படி பாக்குறேன்னா, ரொம்ப ஈஸியா கூட்டணியை உடைச்சிட மாட்டாங்க. இந்த கூட்டணிய உருவாக்குனதுக்கான காரணம் என்னன்னா, இந்த கூட்டணிக்கான தேவை ரெண்டு கட்சிகளுக்குமே இருக்கு. பலர் டிவியில பேசும்போது ஏதோ பாஜக அதிமுகவை மிரட்டி இந்த கூட்டணிகளை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்க அந்த டைம்ல. ஆனா அதுல எல்லாம் எந்த உண்மையும் கிடையாது. இந்த கூட்டணியை பொறுத்தளவுல இது ஒரு நேச்சுரல் அலைன்ஸ். இந்த அலைன்ஸுக்கான தேவை ரெண்டு கட்சிகளுக்குமே இருக்கு. பாஜகவை பொறுத்தளவுல 24 தேர்தலில் அவங்க எதிர்பார்த்த மாதிரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. நிறைய பகுதிகளில் எதிர்பார்த்ததை விட அவங்களுக்கு சீட்ஸ் வந்து கம்மியாகுது. குறிப்பா அவங்களோட ஸ்ட்ராங் ஹோல்டும் போல நார்த்ல அவங்களோட கோட்டைன்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல எல்லாம் விரிசல் விழ ஆரம்பிக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு புது மார்க்கெட்டை டச் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. தமிழ்நாடு மாதிரியான ஒரு பெரிய ஸ்டேட்ல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா ஈஸியா 10ல இருந்து 15 சீட்ஸ் ஈஸியா வாங்கலாம். ஏறக்குறைய ஒரிசா மாதிரியான ஒரு ஸ்டேட்டோட சைஸ் அது. ஸோ இது விளையாட்டு கிடையாது. ஸோ அவங்க என்ன யோசிக்கிறாங்க, அந்த சைட்ல நமக்கு சீட்ஸ் கம்மியாயாச்சுன்னா புது மார்க்கெட்ல நம்ம கொஞ்சம் புஷ் பண்ணி கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அதே மாதிரி அதிமுகவை பொறுத்தளவுல திமுக எதிர்ப்பு வாக்கள் எல்லா சைடும் பிரிஞ்சிருக்கு. ஒரு சைட்ல என்டிகே ஒரு சைட்ல ஒரு 8% ஓட்டு வச்சிருக்காங்க. இன்னொரு சைட்ல விஜய் உள்ள வராரு, அவரும் திமுக எதிர்ப்பு அரசியல தான் கையில் எடுக்கிறாரு. அவர் ஒரு 10% வாங்கினாருன்னா அதுவும் சிக்கல் தான். அப்புறம் 24ல பாஜகவும் தனித்து நின்னாங்க. இப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அதிமுகவும் தனித்து போறாங்கன்னா 4 பக்கமா திமுக எதிர்ப்பு வாக்குகள் பிரியும். அப்படி பிரியும் போது அதிமுகவுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ அதிமுகவை பொறுத்தளவுல இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னா இந்த சதுரி கிடக்கக்கூடிய இந்த திமுக எதிர்ப்பு வாக்குகளை ஒண்ணு சேர்க்கணும். அந்த வகையில தான் அவங்க பாஜகவை உள்ள கொண்டு வராங்க. பாஜகவை உள்ள கொண்டு வந்தா ஓரளவுக்கு திமுக எதிர்ப்பு வாக்குகள் உள்ள வருது. அதே போல அவங்க என்டிகேவையும் கொண்டு வர முயற்சி பண்ணாங்க, அது வெற்றி தரல, பலன் கொடுக்கல. டிவிகேவையும் உள்ள கொண்டு வர முயற்சி பண்ணாங்க, அதுவும் இல்லைன்னு ஆயிப்போச்சு. ஸோ இப்ப கையில இருக்கிறது பாஜக மட்டும்தான். பாஜகவும் வெளியே போயாச்சுன்னா ஒரு 5% ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் வந்து வெளியே போகும், ஸ்பிளிட் ஆகும். அதை அலோவ் பண்ண முடியாது. அதனால ஏடிஎம்கேவுக்கும் தேவை. இப்ப நீங்க சொல்ற பாயிண்ட் எனக்கு புரியுது, ரைட்டு. ஏடிஎம்கேவுக்கு பாஜக தேவைதான். ஆனா கூட இருந்து குடைச்சலை கொடுத்துக்கிட்டே இருந்தா எவ்வளவு நேரம் தான் பொறுத்துப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை இன்னொரு கேள்வியும் வருதுன்னு. நீங்க வந்து இத நேச்சுரல் அலைன்ஸ் அப்படின்னு சொல்றீங்க. அதிமுகவிற்கு பாஜகவை விட்டா வேற ஆள் கிடையாது, பாஜகவிற்கும் அதிமுகவை விட்டா வேற ஆள் கிடையாது அப்படிங்கிறீங்க. இப்ப பாஜகவிற்கு வேணும்னா வேற ஆள் இல்லாம இருக்கலாம், ஆனா அதிமுகவிற்கு டிவிகே அப்படின்னு ஒரு கட்சி இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து இருந்தா விஜய் இந்த அலையன்ஸ்குள்ள வந்திருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது, ஏற்கனவே இந்த கூட்டணி வச்சதுனால தான் அதிமுக 2019ல இருந்து எல்லா தேர்தல்லையும் தோத்துக்கிட்டே வராங்க. இப்ப மறுபடியும் தெரிஞ்சே பாஜக கூட போய் கூட்டணி வச்சிருக்கிறாங்களே, அது தோல்வியை தானே தரும். அது எப்படி திமுகவை வீழ்த்தி அதிமுகவை ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வர உதவும்? ஸோ அதனால தான் சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி அவசரப்பட்டு பாஜக கூட கூட்டணி வச்சுட்டாரு அப்படின்னு. இப்ப இபிஎஸ் அவர்களை பொறுத்தளவுல அவரு சீசன்டான ஒரு பொலிட்டீஷியன், அவசரப்பட்டு எதுவும் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. 24 எலெக்ஷன்ல தனியா கண்டெஸ்ட் பண்றாங்க. தனியா கண்டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அது பாஜகவுக்கு அட்வான்டேஜை கொடுக்குது, 10% ஓட்ஸை வாங்குறாங்க. அது போக ஒரு அலைன்ஸையும் ஏடிஎம்கேவை மீறி அவங்க உருவாக்குறாங்க. ஸோ இப்ப ஏடிஎம்கே தனியா கண்டெஸ்ட் பண்ணதுக்கான காரணம் என்னன்னா, தனியா கண்டெஸ்ட் பண்ணும்போது திமுக அலைன்ஸை உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? சோ 26க்கு முன்னாடி நீங்க திமுக கூட்டணியை உடைச்சு அங்க இருக்கக்கூடிய சில கட்சிகளை உள்ள கொண்டு வரலாம், மைனாரிட்டி ஓட்ஸை உள்ள கொண்டு வந்துடலான்ற கால்குலேஷன்ஸ் எல்லாம் அவங்க போடுறாங்க. ஆனா 24 எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க எதிர்பார்த்தது போல திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சிகளும் இந்த பக்கம் வரல.
ஸோ மைனாரிட்டி ஓட்ஸும் இங்க ஷிஃப்ட் ஆகல. அப்ப நேச்சுரலா ஏடிஎம்கே என்ன யோசிப்பாங்க, நம்ம சில கணக்குகள் போடுறோம், தனியா போனா சில லாபங்கள் வரும்னு கணக்குகள் போடுறோம், அந்த லாபங்கள் வரல. அப்ப தனியா போறதுல பிரயோஜனம் இல்லை. சோ தனியா போறதால எப்படியும் இந்த கட்சியில் உள்ள வர போறது இல்ல. அப்ப குறைந்தபட்சம் நம்ம பாஜகவோடையாவது போலாம், இல்ல அந்த 10% ஓட்டையாவது உள்ள கொண்டு வரலாம். எப்படியும் மைனாரிட்டி ஓட்ஸ் இல்ல, எப்படியும் கம்யூனிஸ்டுகள் வரப்போறது இல்ல, விசிகே வரப்போறது இல்ல, எம்டிஎம்கே வரப்போறது இல்ல. குறைந்தபட்சம் அந்த 10% ஓட்ஸ், ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் இப்ப பாஜக கிட்ட இருக்கு. குறைந்தபட்சம் அந்த வாக்குகளையாவது உள்ள கொண்டு வரலாம் அப்படின்றதான் அவங்களோட புரிதல். இப்ப டிவிகே மேட்ரின்னு சொன்னீங்க. டிவிகே பொறுத்தளவு நான் என்னமோ எனக்கு என்ன பொறுத்தளவுல டிவிகே ஒரு ப்ராப்பரான ஒரு அலைன்ஸ் பார்ட்னரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏடிஎம்கே சீரியஸா எடுத்து உள்ள கொண்டு வரணும் அப்படின்ற முயற்சிகள் எடுத்தாங்க. ஏன்னா ஏடிஎம்கே ஒரு வழி கிடையாது, ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் எல்லாத்தையுமே உள்ள கொண்டு வரணும் அப்படின்ற கட்டாயம் இருக்கு. ஸோ அந்த வகையில பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. ஆனா டிவிகேவோட ஓட் ஷேர் என்னன்னு தெரியாது. டிவிகேவுக்கு வேற நிறைய சிக்கல்களும் இருக்கு. ஸோ எதுவுமே தெரியாம நீங்க டிவிகே மாதிரியான ஒரு பார்ட்டியோட உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் அவங்க ஓட் ஷேரை ப்ரூவ் பண்ணணும். டிவிகே சைட்ல கேட்டீங்கன்னா எங்களுக்கு 30% ஓட்டு இருக்கும்பாங்க. ஆனா நீங்க 30% ஓட்டுக்கு ஏற்ற மாதிரியான சீட்ஸ் நீங்க கொடுக்க முடியாது. அவங்களுக்கு மேபி 5 இருக்கலாம், மேபி 10 இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. அது போகவும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பல நாட்கள் பேசிட்டு இருக்கேன், திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய எந்த விஷயத்தையும் டிவிக்கே பண்ண மாட்டாங்க, இது வரைக்கும் அவங்க பண்ணல. சோ அப்படி இருக்கும்போது அதிமுகவோட போய் டிவிக்கே சேர்றாங்கன்னா அது திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். எலெக்ஷனையே இந்த பக்கம் திருப்பிடும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அவங்க டெஃபினட்டா பண்ண மாட்டாங்க அப்படின்றதான் என்னோட புரிதல். ஏன்னா இன்னைக்கு கருணாநிதி அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் இருக்கும்போது ஒரு நடிகர் அவங்க சினிமாவுக்குள்ள விடல, சாரி அரசியலுக்குள்ள விடல. நடிகர்களை கரெக்டா எங்க வைக்கணுமோ அப்படி வச்சாங்க. விஜய் கமல்ஹாசன் எல்லாம் லிட்டரலா கதற விட்டாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு தெரியும் நடிகர்களை எப்படி எங்க அமுக்கணும்னு அவங்களுக்கு தெரியும், ஸ்குவீஸ் பண்ண தெரியும். இன்னைக்கு திமுக நினைச்சாங்கன்னா அந்த வேலையை இன்னும் பிரமாதமா பண்ண முடியும். சினிமா இண்டஸ்ட்ரி லிட்டரலா திமுகவோட கண்ட்ரோல்ல இருக்கு. அது போக அரசுன்ற நிறுவனமும் அவங்க கையில இருக்கு. இதெல்லாம் இருந்ததுக்கு அப்புறமும் விஜய் அவங்க உள்ள அலோவ் பண்றாங்க. நீ கட்சி ஆரம்பி, மாநாடு நடத்து, உனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணு, நீ ஏன் அலோவ் பண்றாங்கன்னா திமுகவுக்கு விஜயால லாபம் இருக்கு. திமுக நினைச்சாங்கன்னா அரசு பவர் எல்லாம் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களோட ப்ரொடக்ஷன் கம்பெனியை யூஸ் பண்ணியே விஜய் வந்து ஸ்குவீஸ் பண்ணலாம், அந்த படத்தை பெருசா ரிலீஸ் பண்ண விடாமலாம் நிறுக்கலாம். இது எதுவும் பண்ணாம ஃப்ரீயா விஜய் அலோவ் பண்றாங்க. அது காரணம் திமுகவுக்கு லாபம் இருக்கு. ஸோ அந்த வகையில அதிமுகவோட போய் விஜய் சேர்றாருன்னா கம்ப்ளீட்டா திமுகவுக்கு எதிரான ஒரு விஷயத்த அது செய்யும். அங்க போக மாட்டார் அப்படின்றதான் என்னோட பாயிண்ட். சரிண்ணா, இப்ப அமித்ஷா அவர்கள் நேற்றைக்கு பேசும்போது இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டு பேசியிருந்தாரு. இப்போ ஒரு புது சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். அமைச்சர்களோ முதலமைச்சர்களோ 30 நாட்களுக்கும் மேல சிறையில இருந்துட்டாலே அவங்களுடைய பதவி பறிக்கப்படும். ஆனா இந்த சட்டத்தை ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கிறாரு, கருப்பு சட்டம்னு சொல்றாரு. ஏன்னா அவரு இருட்டுல நிறைய வேலை செய்யறாரு, அதனால இந்த சட்டத்தை கருப்பு சட்டம்னு சொல்றாரு. குறிப்பா செந்தில் பாலாஜி எல்லாம் நீண்ட நாட்கள் சிறையில இருந்தாரு, ஆனா இப்ப வந்து அவர் மறுபடியும் அமைச்சராக முயற்சி பண்றாரு அப்படின்னு எல்லாம் டைரக்டாவே திமுகவை அட்டாக் பண்ணி பேசியிருந்தாரு. இதை எப்படி பாக்குறீங்க? இது நான் இதை பெருசா பாக்கல. ஒரு சைட்ல இது ஜனநாயகத்துக்கு எதிரான இல்ல, டைரக்டா கேக்குறேனே, இந்த சட்டத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதான் நான் பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா எனக்கு படல பெருசா. ஏன்னா நான் எப்பவுமே ஒரு சட்டமோ ஒரு விஷயமோ இருக்குன்னா அதனால யார் பாதிக்கப்பட போறாங்கன்னு நான் பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா எனக்கு அது பெரிய பிரச்சனையா எனக்கு படும். இப்ப தூய்மை தொழிலாளர்கள் போராடுறாங்கன்னா அது மக்கள் பிரச்சனை, எனக்கு அது பெரிய இஷ்யூவா படுது. ஓகே, இப்ப இந்த பில்லெல்லாம் கொண்டு வராங்கன்னா யார் இதனால பாதிக்கப்பட போறாங்க? அரசியல்வாதிகள் பாதிக்கப்பட போறாங்க. ஸோ எனக்கு என்னமோ அது பெரிய வருத்தம் கிடையாது. இதனால நீங்க ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்ல சில சிக்கல்கள் வரும்லாம் நீங்க சொல்லலாம். நான் எப்படி பாக்குறேன், ஏற்கனவே கரப்ஷனால நம்மளோட இந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல ரொம்ப வீக்கா தான் இருக்கு. இன்னைக்கு திமுக மாதிரியான கட்சிகள் பேரளவுல தான் அவங்க பாஜகவை எதிர்க்கிறாங்க. அவங்க பாஜகவுக்கு எதிராலாம் எதுவுமே பண்ணல. ஏன் அவங்க பேரளவுல எதிர்க்கிறாங்க, பெருசா களத்துல இறங்கி பாஜக அப்போஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா கம்ப்ளீட்டா கரப்டா இருக்காங்க. ஸோ திமுகவோட கரப்ஷன் ஏற்கனவே இந்தியாவோட ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை வீக்கன் பண்ணிருக்கு. இப்ப பாஜக என்ன பண்றாங்க, இன்னும் ஒரு ஸ்டெப் அதை ஃபர்தரா பலவீனப்படுத்த பாக்குறாங்க. இவங்க கையில இருக்கக்கூடிய கொஞ்சம் அதிகாரத்தையும் பறிக்கணும், கொஞ்சம் பயங்காட்டி வைக்கணும்னு பாக்குறாங்க. இப்ப எனக்கு புரியுது பாஜகவோட மோட்டிவ் என்னன்னு புரியுது. பாஜக ஒன்னும் தூய்மையான கட்சி எல்லாம் கிடையாது, அவங்க கரப்ஷன் ஃப்ரீ பார்ட்டியும் கிடையாது. அவங்க இடியை எப்படி யூஸ் பண்ணுவாங்க, மற்ற ஏஜென்சிஸை எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியுது. ஸோ அரசியல் காரணங்களுக்காக தான் அவங்க இந்த விஷயங்கள்லாம் பண்றாங்கன்னு எனக்கு புரியுது.
ஆனா இது ஏன் பிரச்சனை கிடையாது, இது திமுகவோட பிரச்சனை. திமுகவோட பிரச்சனையை அவங்க தான் டீல் பண்ணணும். என்ன மக்களாட்சிக்கும் விரோதமானது தானே. கரெக்ட். நான் சொன்ன மாதிரி ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்கும் சில பாதிப்புகள் அது ஏற்படுத்துது. ஆனா இதை விட அதிக பாதிப்பு எது ஏற்படுத்துதுன்னா, இந்த லாஸ்ட் ஒரு 30 இயர்ஸா இங்க திமுக மாதிரி கட்சியா இருக்கலாம், மற்ற மாநிலங்கள் இருக்கக்கூடிய ரீஜனல் போர்சஸா இருக்கலாம், அவங்க எல்லாம் கம்ப்ளீட்டா கரப்டா அவங்க சரண்டர் ஆயிட்டாங்க. அது இன்னும் கொஞ்சம் பிரச்சனைன்னு பாக்குறேன். இது இன்னும் ஒரு ஸ்டெப் அதை மோசமாக்கும். பட் இப்ப நாளைக்கே சில கட்சிகள் சில தலைவர்கள்லாம் ஜெயிலுக்கு போறாங்கன்னா அது ஒன்றும் பெரிய பாதிப்பெல்லாம் ஏற்படுத்திடாது. இன்ஃபேக்ட் நான் எப்படி பாக்குறேன்னா, தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கான ஒரு சூழலை இது இன்னும் வேகமா ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி பாக்குறேன். பாஜக ரொம்ப அக்ரெசிவா போகும்போது ரீஜனல் பார்ட்டிஸ் எல்லாம் ரொம்ப நெருக்குறாங்க, அந்த வேலையை பாக்குறாங்க. இப்ப திமுக ஏன் ரொம்ப பயப்படுறாங்க இதை பார்த்து? நிறைய ஊழல் பண்ணி வச்சிருக்காங்க, நிறைய ஊழல் பண்ணிருக்காங்க. திமுக ஒரு குடும்ப கட்சி இல்லையா? சோ இப்ப ஒருத்தர் ஜெயிலுக்கு போறாருன்னா டக்குன்னு அவர் டிஸ்குவாலிஃபை ஆயிருவாரு. அப்ப யாரு உள்ள வருவா? அடுத்த வாரிசு வருவாங்க. அவங்க யாரு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க பவருக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்களோட ஃபேமிலி கண்ட்ரோல் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நிறைய ஃபேமிலி கண்ட்ரோல் இருக்கக்கூடிய பார்ட்டிஸ் பார்த்தோம்னா பயப்படுறாங்க இதை பார்த்து. ஸோ இதெல்லாம் திமுகவோட பிரச்சனையா தான் நான் பாக்குறேன். இதெல்லாம் மக்கள் பிரச்சனையா பார்க்கல. இந்த மாதிரியான பிரச்சனைகளை திமுக ஃபேஸ் பண்ணும்போது, தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது மாற்றத்துக்கான ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு தான் பாக்குறேன். அதனால நான் ஒன்றும் பெரிய வருத்தம்லாம் எனக்கு இல்லை. இது வந்து ஒரு பெரிய டிஸ்கஷன். இதை பத்தி நாம சின்ன முதலைக்கும் பெரிய முதலைக்கும் நடக்கிற சண்டை இது. சரி, ஓகே. நேற்றைக்கு வந்து அமைச்சர் KKSSR ஒரு நலத்திட்டம் வழங்கும் நிகழ்ச்சியில கலந்துகிட்டு அங்கு வந்த பெண்கள் கிட்ட பேசும்போது, காதுல கழுத்துல நகையெல்லாம் போட்டு இருந்தா 1000 ரூபாய் உரிமை தொகை கிடைக்காது அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. பாத்தீங்களா? பார்க்கல, ஆனா நியூஸ் பேப்பர்ல படித்தேன். பார்க்கும்போது என்ன மாதிரியான மைண்ட் செட்ல அவங்க இருக்காங்க, அவங்களோட பார்வை எவ்வளவு சீப்பா இருக்கு அப்படின்றதான் இது நமக்கு காட்டுது. இப்ப ஒரு பெண் உங்ககிட்ட வந்து இறங்கி வந்து கேக்குறாங்க, ஒரு வயதான ஒரு பெண், இந்த மாதிரி எனக்கு பணமே இல்லை, கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், ஒரு 1000 ரூபாய் எனக்கு மாசம் மாசம் தாங்கன்னு கேக்குறாங்க. ஆனா உங்களுக்கு கண்ணு எதை பார்த்து உங்க கண்ணு உறுத்துது? காதுல போட்டிருக்க அந்த நகை. உங்ககிட்ட இல்லாத பணமா? கோடி கணக்கா காசு வச்சிருக்கீங்க, எல்லாமே வச்சிருக்கீங்க. ஆனா ஒரு ஏழையோட காதுல இருக்கக்கூடிய சின்ன தோடு, அப்புறம் கழுத்துல இருக்கக்கூடிய நகையா, இது உங்க கண்ணை உறுத்துது. ஏன் உறுத்துது? உங்களுக்கு இவ்வளவு பணம் இருந்தும் அவனை கையில கொஞ்சோண்டு இருந்தா உங்களுக்கு ஏன் இவ்வளவு வருத்தம் வருது? அது ஏன் உங்களை உறுத்துது, டிஸ்டர்ப் பண்ணுது? இது யாரோட மனநிலையை காட்டுது? ஒரு பண்ணையார் மனநிலை தானே காட்டுது. அவங்கதான் பெரிய இடத்துல இருக்காங்க, என்ன இவன் நிறைய காசு வச்சிருப்பான் போலயே அப்படின்ற ஒரு பார்வையில பாக்குறது இருக்குல்ல, இது ரொம்ப 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 தவறான ஒரு பார்வை. இந்த காதல் படத்துல ஒரு சீன் வரும், ஏதோ பருத்தி பாலோ ஏதோ ஒண்ணு வித்துட்டு இருப்பாரு ஒருத்தர். என்ன ஒரு கப் எவ்வளவு என்னமோ கேட்பாரு, அதுக்கு ரேட் சொல்லுவாரு. என்ன ஒரு நாளைக்கு எவ்வளவு வரும்? 2000 என்னமோ வரும்னு சொல்லுவாரு. 2000 வருமா? இவன் பெரிய பணக்காரன், கோடீஸ்வரனா இருப்பான், அவன் ஏதோ 2000 ரூபாய் சம்பாதிக்கிறான்னா அது இவனுக்கு 2000 ரூபாய் சம்பாதிக்கிறீ அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. சோ இந்த மேல இருக்கவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த கீழே இருக்கவன் கொஞ்சம் மேலே ஏறி வரான், கொஞ்சம் தெம்பா இருக்கான் அப்படின்ற அந்த விஷயத்த பார்த்தாலே அவங்களுக்கு ஒரு உறுத்தல் அது ஏற்படுத்தும். அந்த மாதிரியான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். ரெண்டாவது, அரசியல்வாதிக்கு இது இருக்குன்னா அடுத்தவங்கிட்ட இருக்கிறது உனக்கு ஏன் அது வலி ஏற்படுத்துது? அரசியல்வாதினா என்ன? மக்கள் நல்லா இருக்கும் தான் நினைக்கணும். ஆனா இந்த மாதிரியான ஒரு விஷயம், இது முதல்ல உங்களோட பார்வையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நான் சொல்றேன். ரெண்டாவது சிக்கல் என்னன்னா, நீங்க எல்லாருக்கும் எல்லா பெண்களுக்கும் உரிமை தொகை கொடுப்பேன்னு சொல்றீங்க. அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க? எல்லாருக்கும் கொடுக்கல, தகுதி வாய்ந்தவர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு கிளாஸ கொண்டு வரீங்க. இப்ப நீங்க புதுசா இன்னொரு கண்டிஷனும் கொண்டு வரீங்க, கழுத்துல நகை இருக்க கூடாது, காதுல தோடு இருக்க கூடாதுன்னு புது கண்டிஷனை நீங்க போடுறீங்க. இதுல என்ன லாஜிக் இருக்கு? அதுலயும் அந்த அம்மா வந்து ரொம்ப கீழே இறங்கி வந்து, என்கிட்ட இது மட்டும்தாங்க ஐயா இருக்கு, நான் இதையும் கூட கழட்டி கொடுத்துட்றேன், தயவு செஞ்சு அந்த 1000 ரூபாயை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே கெஞ்சி கேட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் நீ இப்படியெல்லாம் நகை போட்டு இருந்தனா உன்னை பத்தி ரிப்போர்ட் எடுக்க வரவங்க ரிப்போர்ட்ல கழுத்துல காதுல இந்த அம்மா நகை போட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதிடுவாங்க, உனக்கு கிடைக்காது. பிச்சை எடுக்க வராங்க, உங்ககிட்ட பிச்சை எடுக்க வராங்க. இப்ப நான் பிச்சை எடுக்க வரேன்னா நான் வந்து கிழிஞ்ச ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு, ஐயா எனக்கு கொஞ்சம் தாங்க, ஏன்னா நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டா கொடுக்க மாட்டாங்க. நீ குடுக்கறதே மக்களோட பணம், நீ குடுக்கறது மக்களோட பணம், என்ன பெரிய ஆள் மாதிரி இந்த மாதிரி நகையெல்லாம் போட்டு வந்தா கொடுக்க மாட்டாங்கன்னு கதை பேசுறதுலாம், இதெல்லாம் எவ்வளவு மோசமான ஒரு பேச்சு, அருவருப்பான பேச்சு. இதே மாதிரி ஏற்கனவே காட்பாடி எம்பி நினைக்கிறேன் இல்லையா, கதிரானந்த், அவரும் இதே மாதிரி இந்த மேக்கப் எல்லாம் போட்டு பளபளன்னு
இருக்கீங்கன்ற மாதிரி ஏதோ பேசுறாரு. இந்த நாடாளுமன்ற பரப்புரையில பேசும்போது 24க்கு முன்னாடி பேசினார். இந்த மாதிரியான ஒரு பேச்சு ஒரு ஐடி கம்பெனில ஒரு பேசுவாரா? ஐடி கம்பெனில போய் எல்லாம் என்ன பலபலன்னு வந்திருக்கீங்கன்னு பேச முடியாது இல்ல. அதுக்கான காரணம் என்னன்னா, ஐடி கம்பெனில வேலை பாக்குறவங்க அவங்க காசுல வாங்கியிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுது. சோ இப்ப உங்களோட திமிரான பேச்சுக்கான காரணம் என்ன? நான் கொடுக்குற காசுல நீ வாங்குறடா அப்படின்ற பேச்சு தான். சோ தமிழ் மக்கள் இதை புரிஞ்சுக்கணும். இவங்க இலவசம் அது இதுன்னு கொடுக்குறாங்கன்னா நம்மளோட சுயமரியாதைக்கு தான் அது அவமானம். இவங்க நம்மளை கண்டிப்பா அவமானப்படுத்துவாங்க. இந்த இலவசம் அப்படின்ற அந்த பேச்சே இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஓட்லாம் இலவசம் அது இதுன்னு சொல்லி கேட்கும் போது சொல்லணும் இந்த மாதிரி, அது எங்க மரியாதைக்கு அது இழுக்கு சார், நீங்க இலவசங்கள்லாம் கொடுக்காதீங்க, நல்லது பண்ணுங்க, நல்ல ரோட்ஸ் போடுங்க, நல்ல வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுங்க, இந்த விஷயங்கள்லாம் பண்ணுங்க. ஆனா காசு கொடுக்குறோன்னு கொடுத்து எங்களை அவமானப்படுத்தாதீங்க. சோ இவங்களோட ஏமே என்னவா இருக்குன்னா, மக்களை அடிமையா வச்சுக்கணும், என்ன சார்ந்தே இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். நான் போனேன்னா என்ன தேடி ஒரு 100 பேர் வரணும், ஐயா எங்களுக்கு இதை கொஞ்சம் செஞ்சுதாங்க ஐயா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கணும். ஏன்னா இவங்கெல்லாம் உடனே ஏதோ பெரிய அவங்க பாக்கெட்ல இருந்து காசு எடுத்து தர மாதிரி பயங்கரமா தெனாவட்டா பேசுறது. நீ கொடுக்கறது மக்கள் பணம், மிடில் கிளாஸ சகட்டு மேனிக்கு டாக்ஸ் பண்ற, மதுபானங்களை வித்துட்டு இருக்க, இப்படிதான் நீ பணம் சம்பாதிச்சு அந்த பணத்தை அங்க கொடுக்கறதுக்கு இவ்வளவு பேச்சு. அது ஏதோ நீங்க ஏதோ பெருசா பண்ற மாதிரி திமுக அரசு இது செய்கிறது. திமுக அரசெல்லாம் ஒன்னும் செய்யல, அதெல்லாம் மக்கள் பணம். இது மக்கள் பணத்தை நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்க, அதுலயும் ஏகப்பட்ட ஊழல் நீங்க பண்றீங்க. சோ மக்களுக்கு இந்த புரிதல் வேணும். நம்ம தமிழர்கள் சுயமரியாதையோட நம்ம வாழணும். இது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். பாருங்க எவ்வளவு அவமானப்படுத்துறாங்க பாருங்க. இந்த அவமானம்லாம் நமக்கு தேவையா? மக்களுக்கு இதை பத்தின ஒரு நல்ல புரிதல் வேணும். இதனாலதான் நம்ம எப்பவுமே பேசுறது என்னன்னா, இலவசங்கள் கூடாது, இலவசங்கள் தவறு, இலவசங்கள் நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்டை டிஸ்ட்ராய் பண்ணிடும். ஆனா திமுக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, அமைச்சர் ஒன்னும் அவங்கள அவமானப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக பேசல. இப்ப நீங்க குறிப்பிட்ட மாதிரி இந்த 1000 ரூபாய் உரிமை தொகையை வாங்கணும் அப்படின்னா அதுக்கு சில தகுதிகளை அரசு நிர்ணயிச்சிருக்கு. அதன் அடிப்படையில அவங்கக்கிட்ட ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் பொருளாதாரம் இருக்கணும். கழுத்துலையும் காதுலையும் நகையை போட்டுக்கிட்டு போய் 1000 ரூபாய் கேட்டால் எப்படி தருவாங்க? அதனால தான் கொஞ்சம் கேலியா கிண்டலா யதார்த்தமாக தான் பேசினாரு, அவங்கள அவமானப்படுத்தணுன்ற நோக்கத்தில் பேசல அப்படிங்கிறாங்க. நீங்க கண்டிஷன்ஸை எப்படி வைக்கணும்னா, என்னோட மந்த்லி இன்கம் என்ன, இதெல்லாம் நீங்க வாட்ச் பண்ணுங்க. இப்போ எனக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் காலேஜில் வேணும்னா செக் பண்றாங்க, என்ன பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்காங்க, என்னோட மந்த்லி இன்கம் என்னன்னு சில கண்டிஷன்ஸ் இருக்கு, அந்த மாதிரி வைங்க. நான் கழுத்துல நகை போட்டிருக்கேன் போடாம இருக்கேன், அது ஏன் பிரச்சனை, அது என்னோட பர்சனல் உரிமை. நான் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கேன், நான் காதுல எதை மாட்டிருக்கேன், கழுத்துல எதை மாட்டிருக்கேன்றதெல்லாம் பாக்குறதெல்லாம் உன் வேலை கிடையாது. உங்க வேலை நிர்வாகம் பண்றதுதான் வேலை. கரெக்டா கண்டிஷன்ஸ் வைங்க. இந்த மாதிரியான கண்டிஷன்ஸுக்கு உட்பட்டு இருந்தா நாங்க உங்களுக்கு பே பண்ணுவோம்னு வைங்க. அப்படி இருந்ததுன்னா அதோட முடிச்சுக்கோங்க. அதை தாண்டி நான் கழுத்துல எதை போடணும், காதுல எதை போடணும், இதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. நீங்க ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறன்ற ஒரே காரணத்துக்காக இது எல்லாத்தையும் நீங்க டிக்டேட் பண்ணுவீங்களா? அது மக்கள் பணத்தை தான் நீங்க கொடுக்குறீங்க, ஒன்னும் உங்க பணத்தை கொடுக்கல. சோ அதனால இந்த இலவசங்கள் பத்தின ஒரு புரிதலை நம்ம மக்களுக்கு ஏற்படுத்தணும், ஒரு விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்தணும். ஒண்ணு, நம்ம ஸ்டேட்டை கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் பண்றாங்க, ஏகப்பட்ட கடன் வாங்கி வச்சிருக்காங்க. இப்ப பாருங்க 5000 ரூபாய் பொங்கலுக்கு கொடுக்க போறாங்க. ஆமா, தீபாவளியில அனௌன்ஸ் பண்ண போறாங்க, பொங்கலுக்கு 5000 ரூபாய் கொடுக்க போறாங்களா? 5000 ரூபாய். உங்களுக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட நிதி சுமை இருக்கு, அரசு ஊழியர்களுக்கு ஒழுங்கா சம்பளம் கொடுக்க முடியல, ஏகப்பட்ட வேகன்சிஸ் இருக்கு, அதெல்லாம் உங்களால ஃபில் பண்ண முடியல. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை மூடிட்டு இருக்கீங்க, தொழிலாளர்கள் தூய்மை பணியாளர்கள் போராடிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ப்ராப்பரா உங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல. சோ உங்களுக்காக வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கே உங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல. இந்த லட்சணத்துல ஃப்ரீ 5000 ரூபாய் தூக்கி போடுறீங்க, மாசம் 1000 ரூபாய் உரிமை தொகைன்னு தூக்கி போட்டுட்டு இருக்கீங்க. இதுக்கெல்லாம் யாரு பணம் கொடுக்குறது? யாரோட பணம் இதெல்லாம்? அதுலயும் குறிப்பா நாம இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். போன பொங்கலுக்கு ரேஷன்ல இந்த பணம் எல்லாம் தரல, அடுத்த பொங்கலுக்கு சேர்த்து தருவாங்கன்னு நினைச்சோம். ஏன்னா தேர்தல் நெருக்கத்துல வருது, அதுக்காக கணக்கு பண்ணி தான் இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல இன்னொரு விஷயத்த நான் சொல்றேன், அதை இன்னும் டீப்பா கூட நம்ம பார்த்தோம்னா, திமுக பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் முதல் பொங்கலுக்கு 500 ரூபாய் கொடுக்குறாங்க, 2வது பொங்கலுக்கு 1000 ரூபாய், 3வது பொங்கலுக்கு 1000 ரூபாய், 4வது பொங்கலுக்கு நீங்க சொன்ன மாதிரி எதுவும் கொடுக்கல, 5வது பொங்கலுக்கு 5000 ரூபாய். ஏன் ஃபர்ஸ்ட் பொங்கலுக்கு 500, 5வது பொங்கலுக்கு ஏன் 5000? ஏன்னா தேர்தல், சட்டமன்ற தேர்தல் நெருக்கத்துல வருது, அதை மனசுல வச்சுக்கிட்டு தான் மக்களுக்கு இவ்வளவு பெரிய அமௌண்ட் கொடுக்குறாங்க. சோ இப்ப ஃபர்ஸ்ட் எலெக்ஷனை ஜெயிச்சது ஒண்ணு உங்களுக்கு தேவையில்லை, காசு கொடுக்க வேண்டிய தேவையில்லை, ஸோ 500 தான் கொடுக்குறீங்க. ஆனா இப்ப முக்கியமான தேர்தல் வருது, அதனால 5000 ரூபாய் கொடுக்குறீங்க. அப்ப நீங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு இதை யூஸ் பண்றீங்க. தேர்தல் பிரச்சாரத்துக்கு நீ இதை பயன்படுத்து, தப்பே கிடையாது, உன் காசை பயன்படுத்து. யாரோட காசை நீ கொடுக்குற? மக்கள் பணத்தை எடுத்து நீ உன் கட்சி செலவு மாதிரி செஞ்சுக்கிட்டு. நீ எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு 5000 ரூபாய் மக்கள் பணத்தை சும்மா தண்ணி மாதிரி தூக்கி வீசிட்டு இருக்கீங்க, இதுக்கு நாங்க பே பண்ணணும்.
அதனாலதான் சொல்றோம். ஸோ அரசு கையில இவ்வளவு பவர்ஸ் இருக்கக்கூடாது. உங்களுக்குன்னு சில வேலைகள் இருக்கு. ரோடு போடுங்க, ஹாஸ்பிட்டல்ஸை மெயின்டைன் பண்ணுங்க, ஸ்கூல்ஸை மெயின்டைன் பண்ணுங்க, இந்த விஷயங்கள்லாம் பண்ணுங்க. டிஃபென்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கவர்மெண்ட் கையில் இருக்கட்டும். அதை தாண்டி இந்த மாதிரி நாங்க மாசம் மாசம் இதுக்கு காசு தரோம், அதுக்கு காசு தரோம், டிவி கொடுக்குறோம், ஃப்ரிட்ஜ் கொடுக்குறோன்ற கூத்தெல்லாம் நீங்க அடிக்க கூடாது. அப்படி இவங்க கையில இவ்வளவு பவர் நம்ம கொடுக்கறனால இன்னைக்கு கவர்மெண்ட் ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணி அவங்க எலெக்ஷன் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களோட ஊழல் பணத்தை எலெக்ஷனுக்கு முன்னாடி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இப்ப கவர்மெண்ட் ஃபண்ட்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. மாசம் மாசம் கவர்மெண்ட் ஃபண்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இவங்க ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க. இவங்க ஓட்டு வாங்குறதுக்காக தான் அந்த பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. கிளியர் கட்டா நம்ம டேட்டாவை பார்த்தாலே புரிஞ்சுக்கலாம். 500ல இருந்து 5000 மாறி இருக்கு. சோ இவங்களுக்கு எப்ப தேவைப்படுதோ அப்ப கவர்மெண்ட் ஃபண்ட்ஸை பெரிய லெவல்ல ரிலீஸ் பண்றாங்க. இவங்க ஜெயிக்கிறதுக்கு நம்ம தான் பணம் கொடுக்கணும். கஷ்டப்பட்டு நம்ம உழைக்கிறோம். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு இந்த ஆபீஸை எடுத்துக்கிட்டீங்கன்னா இது நடத்துறதுக்கு நம்ம அவ்வளவு சிக்கல் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்கிட்டையும் கேளுங்களேன், தெருவில் இருக்கக்கூடிய எல்லா கடைக்காரங்கிட்டையும் கேளுங்களேன், கரண்ட் ரெகுலரா போய்கிட்டு இருக்கு, இபி பில் ஏகப்பட்டது வருது. சாதாரணமா ஒரு 2 ஏசி இருந்தா நம்ம ஒரு 15,000 ரூபாய் மாசம் மாசம் இபி பில் பே பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இது போக ஏழைகள் பார்த்தோம்னா டாஸ்மார்க்ல போய் டெய்லி ஒரு 200 ரூபாய் தண்டமா வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 20-30 ரூபாய் மதிப்புள்ள மதுபானங்களுக்கு 200 ரூபாய் செலவழிக்கிறாங்க. அது போக இதை குடிக்கும் போது ஒரு 50 வயசு ஆகும்போது அவனுக்கு லிவர் ஃபெயிலியர் வரும், வேற நிறைய பிரச்சனைகள்லாம் அவனுக்கு வரும். இதையும் அவன் ஃபேஸ் பண்ணும். இப்படி ஏகப்பட்ட சிக்கல்களை ஃபேஸ் பண்ணி மூச்சு திணற அவன் டாக்ஸ் கட்டிட்டு இருக்கான். கஷ்டப்பட்டு வேற வழி இல்லாம அவன் காசு கொடுத்துட்டு இருக்கான். இந்த காசை நீங்க எப்படி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? அசால்ட்டா 5000 ரூபாய்க்கு அங்க கொடுக்குறீங்க, மாசம் மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. அதுவும் அந்த பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி ஏழை வந்து உங்ககிட்ட கேட்கும் போது எகத்தாளமா பதிலும் சொல்றது, காதுல ஏன் அது இருக்குன்னு கேக்குறீங்க. இதெல்லாம் உங்களோட வேலையே கிடையாது. பட் அன்பார்ச்சுனேட்லி பாருங்க, நம்ம சொசைட்டி மக்கள் வந்து எவ்வளவு மோசமா நடத்தப்படுறாங்க, ரெஸ்பெக்ட் இல்லாம எப்படி நடத்தப்படுறாங்க. இதுதான் ரொம்ப மோசமா இருக்கு. மக்களுக்கும் அதை பத்தி பெருசா கவலை இல்லையே. காசு கூட நானும் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மனநிலையில தானே அவங்களும் இருக்கிறாங்க. பாவம் ஏழைகளா இருக்காங்க. அவங்களுக்கு இன்னைக்கு தேவைகள் இருக்கு. இன்னைக்கு நமக்கு பொங்கலுக்கு நமக்கு பணம் வேணும், நம்ம குழந்தைகள் எதிர்பார்ப்பாங்க, ட்ரெஸ் வாங்கணும், அவங்களுக்கு ஸ்வீட்ஸ் வாங்கி கொடுக்கணும், பண்டிகை நேரங்கள்ல பட்டாசுகள் வாங்கி கொடுக்கணும். முக்கியமா அன்றாட தேவைகளையே அவங்க நிறைய பேரால பூர்த்தி பண்ண முடியும். மக்களோட வறுமையை இவங்க தங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி வறுமையை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்படிதான் கம்யூனிஸ்ட் நாடுகள்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்டு. சோவியத் யூனியன்ல எல்லாம் அவங்க மக்கள் அவங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டாங்க. நீ ஏழையா இருந்தா தானே என் கண்ட்ரோல்ல இருப்ப, என்ன தேடி வருவ. சோ அப்ப நான் உன்னை ஏழையாவே வச்சிருப்பேன். உன்னை நான் ஏழையா வச்சிருக்கும் போது நீ என்ன மீறி எல்லாம் போக முடியாது. நீ என்கிட்ட தான் ஓடி ஓடி வரணும். அரசை சார்ந்துதான் நீ இருக்கணும். சோ இப்ப யாரு கண்ட்ரோல்ல இருக்காங்க? கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கு. நீ என் கண்ட்ரோல்ல ஃபுல்லா இருக்க. ஸோ யூஎஸ்எஸ்ஆர்ல இது அவங்க பிளான் பண்ணி பண்ணாங்க. இவங்களை ரொம்பலாம் வளர்த்து விட்டுறக்கூடாது அப்படின்றதுல அவங்க ரொம்ப கவனமா இருந்தாங்க. இங்கேயும் அப்படிதான், நம்ம மக்களை ஒரு அடிமை நிலையில வச்சுக்கிட்டு பிரச்சாரம் மட்டும் பயங்கரமா பண்றது. நாங்க அப்படி பண்ணிட்டோம், இப்படி பண்ணிட்டோம், நாங்க ஜிடிபி அப்படி வளர்த்துட்டோம். இங்க நம்ம கிரவுண்டுக்கு வந்து பார்த்தோம்னா 11% க்ரோ ஆகிற மாதிரியா இருக்கு. இல்ல, உங்களோட இன்கம் 11% க்ரோ ஆயிருக்கா? சாதாரண ஏழைகளோட இன்கம் 11% இந்த 1 இயர்ல க்ரோ ஆயிருக்கா? அரசியல்வாதிகளோட இன்கம் எல்லாம் க்ரோ ஆயிருக்கு. சாமானிய மக்களோட இன்கம் க்ரோ ஆகல. அப்ப இந்த growth என்ன? இது ஒரு விதமான நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு செக்ஷனை மட்டும் தான் வளர்க்குது. கரெக்டா சொன்னீங்க. பெரும்பான்மையானவர்களுக்கு இந்த வளர்ச்சியால ஒரு பிரயோஜனமும் இல்லை. நமக்கு இந்த மாதிரி தூக்கி போடுவாங்க, பீனட்ஸும்பாங்கல்ல, அப்படி சும்மா தூக்கி இப்படி போட்டு இதெல்லாம் நீங்க வச்சுக்கோங்கன்ற மாதிரி பண்றது. நம்ம மிடில் கிளாஸ் அப்படியே டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. இந்த லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்ல நம்ம மிடில் கிளாஸ் அப்படியே டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. மிடில் கிளாஸ்ல இருந்து ஏகப்பட்ட பணத்தை பறிச்சிங்கன்னா என்ன ஆவா? அவனால தொழில் தொடங்க முடியாது. இந்த மிடில் கிளாஸ் அப்படின்ற இடத்துல இருந்து மீண்டு வெளில வர முடியாது. அவனாலையும் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது, போக முடியாது. இப்ப நீங்க இபி அதுன்னு அவன்கிட்ட ஏகப்பட்ட பணத்தை வாங்கிட்டீங்கன்னா அவன் எப்படி, அவனோட சேவிங்ஸ் இருக்கு, அவனோட சேவிங்ஸும் குறைஞ்சிக்கிட்டே வந்துரும். சேவிங்ஸ் கம்மியாயிரும். சேவிங்ஸ் கம்மியாச்சுன்னா அவங்களால புது விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ண முடியாது. புது விஷயங்களை நீங்க இன்வெஸ்ட் பண்ணலன்னா நீங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியாது. இங்கேயே மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. அததான் இவங்க பண்றாங்க. ஏழைகள் அந்த இடத்துல வச்சுக்கிறாங்க, மிடில் கிளாஸையும் அந்த இடத்துல வச்சுக்கிறாங்க. நம்மளை மீறி இவன் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிடக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமா இருக்காங்க. அடுத்ததா நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க, விஜய் வந்து திமுகவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் விதத்துல எதுவுமே செய்ய மாட்டாரு அப்படின்னு சொன்னீங்க. ஆனா அத பொய்யாக்குற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு. என்னன்னா, விஜய் வந்து காங்கிரஸ் கூட ரகசியமா டீல் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. வரப்போற சட்டமன்ற தேர்தலுக்கு 70 தொகுதி துணை முதலமைச்சர் பதவி காங்கிரஸுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததா சொல்லப்படுது.
எப்படி பாக்குறீங்க? விஜய் அவர்கள் இப்படி ரகசியமா பேசுனது எப்படி வெளில வந்ததுன்னு நமக்கும் தெரியல. காத்து போக முடியாத இடத்துல கூட செய்தியாளர்கள் போயிருவாங்கல்ல. யாரோ ஒருத்தங்க ரகசியத்தை அப்படியே கேட்டாங்க போல. அந்த ரகசியம் பார்த்தா இப்ப நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு. அந்த அளவுக்கு அது பயங்கரமான ரகசியமா இருக்கு. எனக்கு என்னன்னா, காங்கிரஸ் எல்லாம் ஒரு கட்சின்னு அதுக்கு 70 தொகுதி துணை முதலமைச்சர் எல்லாம் கொடுக்குறேன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அவருடைய அரசியல் புரிதல் எப்படி இருக்கும் பாருங்க. ரெண்டாவது, இன்னைக்கு காங்கிரஸ் இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன்ல திமுக விட்டு வெளில வருவானா? வாய்ப்பே கிடையாது. இன்னைக்கு திமுக காங்கிரஸுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டுங்க. திமுக இல்லைன்னா காங்கிரஸுக்கு மிகப்பெரிய பிரச்சனை. நேஷனல் லெவல்ல நார்த்ல உங்களை அப்படியே ஓட விட்டுட்டாங்க பிஜேபி காங்கிரஸ. ஸோ உங்களுக்கு இப்ப இருக்கிறது சவுத் தான். திமுக மாதிரியான ஒரு பார்ட்னர் உங்களுக்கு ரொம்ப அவசியம். ஸோ அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு பாயிண்ட்ல கண்டிப்பா காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் விரிசல் வர வாய்ப்பு உண்டு. ஏன்னா இப்ப பிஜேபி நார்த்ல வீக் ஆயிட்டு இருக்காங்க. அப்படி வீக் ஆகும்போது திமுகவுக்கு அங்க ஸ்பேஸ் கிரியேட் ஆகுது. திமுக கையில சொலையா நிறைய எம்பிஸ் இருக்காங்க. சோ ஏதோ ஒரு பாயிண்ட்ல பாஜகவுக்கு திமுகவோட தேவை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அப்படி ஏற்பட்டுச்சுன்னா திமுக யோசிக்காம பாஜக கூட போயிருவாங்க. பாசிச பாஜக அதெல்லாம் தூக்கி ஓரமா போட்டு சைலண்டா அவங்க பாட்டுக்கு போயிருவாங்க. இது காங்கிரஸுக்கும் தெரியும். ஏன்னா எப்பவுமே டிஎம்கே இதை விரும்புவாங்க. யூபிஐ 1 and 2 அதானே. ஆமா, அவங்களுக்கு திமுக தேவைப்பட்டாங்க. திமுக தேவைப்படும் போது என்ன ஆகும்னா அடிச்சு ஃபுல்லா டிமாண்ட் பண்ணி ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துருவாங்க. திமுக ஒரு வீக்கான சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்ததுன்னா திமுக ஃபுல் டாமினன்ஸோட இருப்பாங்க, ஃபுல் பவரோட இருப்பாங்க. இதே ஸ்ட்ராங்கான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தா திமுக அமைதியா இருப்பாங்க. ஸோ இவ்வளவு நாளா திமுக அமைதியா இருந்தாங்க, ஸ்ட்ராங்கான சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தது. ஆனா இப்ப சூழல் வந்து அங்க நார்த்ல மாறுது. ஸோ அதனால திமுக ஏகப்பட்ட கால்குலேஷன்ஸை போட்டிருப்பாங்க. இன்ஃபேக்ட் நீங்க நோட் பண்ணீங்கன்னா ஸ்டாலின் அவர்களை ஒரு நேஷனல் லீடரா இப்ப ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவரோட ட்ரெஸ்ஸிங் எல்லாம் மாறியாச்சு. அவர் இப்ப பேண்ட் ஷர்ட் தான் போடுறாரு, முன்னாடி மாதிரி வேட்டி எல்லாம் கட்டுறது இல்ல. ஸோ ஓவரால் ஒரு பேன் இந்தியாவுக்கான ஒரு லீடரா அவரை ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம டிராவிடியன் மாடல், தமிழ்நாடு மாடல், தமிழ்நாடு பயங்கரமா க்ரோ ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரியான கண்டென்ட்டை ரெகுலரா நேஷனல் லெவல்ல புஷ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க டிஎம்கே. நல்லா நோட் பண்ணீங்கன்னா நேஷனல் லெவல்ல நிறைய யூடியூபர்ஸ் இப்ப தமிழ்நாடோட growth ரேட்டை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. தமிழ்நாட்டை விட அவன் நிறைய பேசிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய ஹிந்தி யூடியூபர்ஸ் இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னா இது பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜி. பிஜேபி இதே விஷயத்தை தான் பண்ணாங்க. பிஜேபி என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் மோடி என்ன பண்ணாருன்னா குஜராத் சிஎம் ஆகிறார். குஜராத் மாடல்னு அவர் ஒரு கான்செப்டை கொண்டு வர்றாரு. குஜராத் மாடல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு 2 சிட்டியை டெவலப் பண்ணும், அதை காட்டிட்டு இதுதான் குஜராத் மாடல்னு சொல்லணும். அதுக்கப்புறம் குஜராத் மாடலை முன்வைத்து நான் நாளைக்கு இந்தியாவையும் இதே மாதிரி மாத்திருவேன்னு சொல்லணும். ஏறக்குறைய அதே விஷயத்தை தான் டிஎம்கேவும் பண்றாங்க. தமிழ்நாடு மாடல், டிராவிடியன் மாடல்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. இங்க பயங்கரமா growth வருது அப்படின்ற ஒரு இமேஜை இந்தியா ஃபுல்லா அவங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நான் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா இவங்களுக்கு நேஷனல் லெவல்ல பெரிய ஆம்பிஷன்ஸ் இருக்கு. ஏதோ ஒரு கால்குலேஷன் வச்சிருக்காங்க, அதை ஒட்டி இவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால அஃப்கோர்ஸ் இப்ப டிஎம்கேவுக்கு இந்த மாதிரியான பிளான்ஸ் எல்லாம் இருந்தாலும் இப்போதைக்கு அவங்க காங்கிரஸோட தான் இருக்காங்க. காங்கிரஸுக்கும் வேற வழி கிடையாது, அவங்க டிஎம்கேவோட தான் இருக்கணும். ஸோ இப்ப எலெக்ஷனும் வருது. இந்த எலெக்ஷனுக்கும் இதே லாஜிக் அப்ளை ஆகும். காங்கிரஸுக்கும் டிஎம்கே தேவை, டிஎம்கேவுக்கும் காங்கிரஸ் தேவை. இந்த எலெக்ஷனை பொறுத்தளவுல டிஎம்கேவுக்கு கண்டிப்பா காங்கிரஸ் தேவை. மைனாரிட்டி ஓட்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வரணும்னா அது காங்கிரஸ் வழியா தான் வரும். ஸோ பாஜகவை திமுக எதிர்க்கிறாங்க அப்படின்ற அந்த விஷயத்த மக்கள் நம்புறாங்கன்னா அது காரணம் காங்கிரஸ் தான். ஏன்னா நேஷனல் லெவல்ல காங்கிரஸ் பார்ட்டி பாஜகவை அப்போஸ் பண்ணிட்டு இருக்கான். சோ அதனால இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல நீங்க என்ன குட்டிகரணம் அடித்தாலும் காங்கிரஸ் பார்ட்டியை பிரிச்சு வெளில கொண்டு வர முடியாது. அதனால விஜய் சீக்கிரட்டா பேச்சுவார்த்தை நடத்தினாலும் சரி, அவர் ஓப்பனா பப்ளிக்ல ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தினாலும் சரி, இது சாத்தியமே கிடையாது. காங்கிரஸ் வராது. காங்கிரஸுக்கு இதுக்கு வரணும், அதுக்கான தேவையே இல்லைல்ல. இதுவும் வந்து வழக்கம் போல ஸ்ட்ராட்டஜிஸ்டுகளோட ஒரு தந்திரமா இருக்குமா? இப்ப டிவிகே பத்தி வரக்கூடிய செய்திகள் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் இருக்கும். ஏடிஎம்கே டிவிகே பேச்சுவார்த்தை நடக்குது, டிவிகே காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்துது, சில கருத்து கணிப்புகள் முடிவுகள்லாம் வருது. கிரவுண்ட்ல இவர் வந்து ஒரு சீக்ரெட்டான ஒரு கருத்து கணிப்பு நடத்துறாரு. அந்த முடிவுகள் பார்த்தோம்னா டிவிகேவுக்கு பயங்கர சாதகமா இருக்கு. இப்படி எதையாவது நியூஸை கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்கிறது. இதெல்லாம் பண்றது யாருன்னா நம்ம துரைகள் மேல இருக்காங்க பாருங்க, ஸ்ட்ராட்டஜிஸ்டுகள். அவங்க கிரவுண்ட்ல வந்து பொலிட்டிக்ஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனா கம்ப்யூட்டரை வச்சு முரட்டத்தனமான ஸ்ட்ராட்டஜிஸ் போடுறது, மீடியால இந்த மாதிரி நியூஸை பிளான் பண்றது, இந்த மாதிரி வேலைகள் பார்ப்பாங்க. இதெல்லாம் நம்ம ரொம்ப சீரியஸா எடுத்து பேச வேண்டிய தேவையே கிடையாது. ஏன்னா இந்த மாதிரியான கிசுக்கெல்லாம் நிறைய ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்படி இந்த மாதிரி நியூஸ் மூலமா தான் டிவிக்கே உயிரோட இருக்காங்க. டிவிக்கேவுக்கு பெரிய அரசியல் செயல்பாடு கிடையாது. உங்களுக்கு அரசியல் செயல்பாடு இருந்ததுன்னா உங்களோட அரசியல் செயல்பாடு உங்களை உயிர் போட வச்சுக்கும், உங்களை ஒரு பேசு பொருளா வச்சுக்கும். ஆனா இவங்களுக்கு ஒரு அரசியலும் கிடையாது. அரசியல் இல்லாத போது
டிவிகேவுக்கு 25% ஓட்டு இருக்குமா, 30% ஓட்டு இருக்குமா? டிவிகே இந்த எலெக்ஷன்ல 40 சீட் ஜெயிப்பாங்களா, 100 சீட் ஜெயிப்பாங்களா? இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஹேஷியங்கள் தான், எல்லாமே இமேஜினேஷன் தான். இந்த இமேஜினேஷன்லாம் தேவையே இல்லை. நம்ம டைமை வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம அமைதியா உட்கார்ந்துருந்து வேடிக்கை பார்த்தாலே போதும். என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒன்றும் இல்லை, ஒரு 1 year வெயிட் பண்ணா எல்லாம் தெரிய போகுது. கரெக்ட். அதுக்கு நம்ம தலையை போட்டு உடச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவங்க நம்ம டைமை தான் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஒரு பக்கம் வந்து விஜய் கூட்டணிக்காக இப்படிப்பட்ட தூண்டில்களை எல்லாம் போட்டுக்கிட்டே இருக்காரு. ஆனா அவரை நம்பி யாருமே கூட்டணிக்கு வர்றதுக்கு தயாரா இல்லை. காரணம், அவர்கிட்ட ப்ரூவன் ஓட் பேங்க் இல்லவே இல்லை. இப்படியா போனா விஜயோட அந்த மாஸ் ஹீரோ அப்படிங்கிற அந்த இமேஜ் உடைஞ்சு போயிடாதா? அதை எப்படியாச்சும் சரி கட்டணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஏதாவது பண்ணி ஏதாச்சும் ஒரு கட்சியாச்சும் இந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துடலாம் அப்படின்னு முயற்சி பண்றாங்களோ? இப்போ நான் அதை பேசினேன் நினைக்கிறேன். லாஜிக்கலா பார்த்தோம்னா எந்த கட்சியும் விஜயோட போய் கூட்டணி வைக்க முடியாது. ஏன்னா விஜயோட கூட்டணி வச்சீங்கன்னா உங்களுக்கு 0 சீட்ஸ் தான் கிடைக்கும். கண்டிப்பா. இப்ப லெட்ஸே ஏடிஎம்கேவும் உங்களுக்கு உங்ககிட்ட வர விருப்பம் இல்லை, டிஎம்கேவுக்கும் உங்களோட அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண விருப்பம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்பட்டா மேபி சில கட்சிகள் டிவிகே கிட்ட போகலாம். ஆனா அந்த ஆப்ஷனோட எத்தனை கட்சிகள் இருக்காங்க? பிஎம்கே, டிஎம்டிகே, இந்த 2 கட்சிகளை தவிர வேற எந்த கட்சிகளுமே அப்படி இல்லை. அது மட்டும் இல்லாம பிஜேபி அலைன்ஸ், ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ்ல ஸ்பேஸ் இருக்கு. இப்ப ஸ்பேஸ் இருக்கு, அவங்க ஓப்பனா தான் இருக்காங்க. ஸோ ஸ்பேஸ் இருக்கும்போது டிவிகேவோட போய் சேர வேண்டிய அவசியம் இல்லை. மேபி அவங்க ஏடிஎம்கே கிட்ட இருந்து நிறைய சீட்ஸ் எதிர்பார்க்கலாம், கொஞ்சம் நெகோசியேட் பண்ணலாம். ஆனா இங்க போக வேண்டிய அவசியம் அவங்களுக்கு டெஃபினட்டா கிடையாது. ஸோ அதனால எனக்கு என்னமோ பிஎம்கே அங்க போயிருவாங்கன்னு நினைக்கிறேன். எண்டு அங்க போய் நிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் 2ஆ உடஞ்சா கூட அன்புமணி அவர்கள் அந்த சைடு போயிருவார் அப்படின்ற மாதிரி தான் பாக்குறேன். டிஎம்டிகே கதை நமக்கு தெரியல. ஏன்னா டிஎம்டிகே நான் கேள்விப்பட்ட அளவுல சில பேர்கிட்ட பேசும்போது அவங்க சீரியஸான பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருக்காங்க திமுகவோட. திமுகவுக்கும் அவங்களோட தேவை இருக்கு. ஏன்னா இப்ப லிங்குஸ்டிக் மைனாரிட்டி ஓட்ஸ் இங்க உள்ள கொண்டு வர்றதுக்கு டிஎம்டிகே ஒரு நல்ல ஒரு கேட்டலிஸ்ட் போர்ஸா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி திமுக பாக்குறாங்கன்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது டிஎம்டிகே எங்க போவாங்கன்னு தெரியல. இதுல என்ன ஆப்ஷன், வேற என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு? மேபி சிறிய கட்சிகள், மெயினான கட்சிகளை தாண்டி சில சிறிய கட்சிகள் அமைப்புகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க மேபி யாராவது. ஏற்கனவே அப்துல்லா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அரசியல் ஆளுமை அங்கதான் இருக்காரு. அடுத்ததா யார் வர போறாங்கன்னு தெரியும். அந்த மாதிரி சில ஆளுமைகள் மேபி அங்க போலாம். அதை தாண்டி வேற ஸ்பேஸே இல்லையே. 2 கட்சி தான் வெளில இருக்காங்க. அதுல டெஃபினட்டா அன்புமணி இங்க போக மாட்டாருன்னு நினைக்கிறேன். அண்ணன் சீமானும் போக மாட்டாரு. ஆமா, சீமான் அவர்கள் போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் எந்த அலைன்ஸுக்குமே போறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் மீறி இந்த லாஜிக் எல்லாம் உடைச்சிட்டு யாராவது அங்க போறாங்கன்னா இது மக்கள் நல கூட்டணி கதை தான்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம போற கட்சிக்கு அது ஒரு சூசைட் மிஷன் தான். ஆமா, அதான் சொல்ல வரேன். ஸோ இப்போ ஒருத்தன் சூசைட் மோட்ல ஒருத்தன் இறங்குறான்னா அப்ப அதுக்கு பின்னாடி வேற சில கணக்குகள் இருக்கு. நம்ம கட்சிக்கு சீட்ஸே கிடைக்கலாம்னு பரவாயில்ல ஒருத்தன் போறான்னா வேற கணக்கு இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். மக்கள் நல கூட்டணி கணக்கு தான் அது. அதுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. சரி, நீங்க சொல்ற மாதிரி தேர்தல் நெருக்கத்துல தான் இது தொடர்பா இன்னும் நிறைய செய்திகள் வந்து நமக்கு கிடைக்கும். அதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். நேற்றைக்கு ஒரு புத்தக வெளியீட்டு விழா நிகழ்ச்சியில் பேசிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய தொண்டர்களை கொள்கை வழிபட்டவர்களா நாம உருவாக்கி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. அதை பாத்தீங்களா? ரைட். இப்ப அந்த செய்தியை நானுமே நியூஸ் பேப்பர்ல பார்த்தேன். ஸோ ஸ்டாலின் அவர்களை பொறுத்தளவுல நம்ம கட்சியை ஒரு கொள்கை பிடிப்புள்ள ஒரு கட்சியா வளர்த்தெடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் அவருக்கு இருக்கு. ஸோ அதுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இப்போதைக்கு ஒரு கொள்கை பிடிப்பு இல்லை கட்சி தொண்டர்களுக்கு. கட்சியில வந்து சேர்றாங்க, கட்சி அதிகாரத்துல இருக்கு. ஸோ ஆட்சி அதிகாரத்துல ஒரு பங்கு வேணும் அப்படின்றதுக்காக எல்லாம் கட்சியில வந்து சேர்றாங்க. அதை தாண்டி பெரிய திராவிட கொள்கை மேலேயோ, பெரியாரியம் மேலேயோ, நம்ம அண்ணா அவர்களோட சிந்தனைகள் மேலேயோ பெரிய பிடிப்பு தொண்டர்களுக்கு இல்லை. ஸோ கொள்கை ரீதியான ஒரு பிடிப்பு தேவை, அதை நம்ம உருவாக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வராங்க. ஸோ முதல்ல திராவிட கட்சிகள் பவருக்கு வரும்போது ஒரு கொள்கை பிடிப்போட தானே இருந்தாங்க. அப்ப கொள்கை சித்தாந்தம்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஏன் அந்த கொள்கை பிடிப்பு இல்லை? இன்னைக்கு ஏன் அதெல்லாம் காணாம போச்சு? அது காரணமே முதல்ல நீங்க தான். இப்ப வாரிசு அரசியலான நீங்க உள்ள கொண்டு வரீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கொள்கை கோட்பாடு இதெல்லாம் வெளில வீச வேண்டிய கட்டாயம் இருக்கு. வாரிசு அரசியல் செய்யக்கூடிய ஒரு கட்சி சமூக நீதிக்கு எதிரான ஒரு கட்சி. நிச்சயமா. சோ இப்ப நீங்க சமூக நீதியை பேசிக்கிட்டே வாரிசு அரசியலையும் நீங்க சப்போர்ட் பண்ண முடியாது. அப்ப நீங்க வாரிசு அரசியலை உள்ள கொண்டு வரும்போது நீங்க என்ன பண்றீங்க? சமூக நீதியெல்லாம் அப்படியே ஓரமா வச்சுக்கிறீங்க.
திராவிடம் இந்த விஷயம் எல்லாம் பேச மாட்டேங்கிறீங்க, அம்பேத்கரியம் எல்லாம் பேச மாட்டேங்கிறீங்க, மார்க்சிசம் எல்லாம் நீங்க பேச மாட்டேங்கிறீங்க, சைலண்டா அவங்க வாரிசுகளை உள்ள கொண்டு வரீங்க. ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா கட்சியோட சித்தாந்தத்தை டைல்யூட் பண்றீங்க. எதுக்காக டைல்யூட் பண்றீங்கன்னா உங்களோட வாரிசுகளை உள்ள கொண்டு வந்து உங்க ஃபேமிலி கண்ட்ரோலு கீழே பார்ட்டியை கொண்டு வரதுக்காக, உங்க வசதிக்காக நீங்க இந்த விஷயங்கள்லாம் பண்றீங்க. இந்த லாஸ்ட் ஒரு 30 இயர்ஸா இந்த விஷயங்கள்லாம் பண்ணி பார்ட்டியை கம்ப்ளீட்டா அவங்க கண்ட்ரோலு கீழே கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இப்ப ஒரு வருத்தம் உங்களுக்கு. சுத்தி பார்த்தா கொள்கை ரீதியா பேசுறதுக்கு ஆட்கள் இல்ல, சித்தாந்த ரீதியா பேசுறதுக்கு ஆட்கள் இல்ல. இதை சரி பண்ணணுமே, என்ன இவ்வளவு வீக்கா இருக்காங்க? ஒரு காலத்துல நம்ம ஆட்கள் நல்லா பேசிட்டு இருந்தாங்களே, நல்ல மேடை பேச்சாளர்கள் இருந்தாங்க, நல்ல எழுத்தாளர்கள் இருந்தாங்க, சித்தாந்த ரீதியா நல்லா பேசுவாங்க, கொள்கை ரீதியா ஆக்ரோஷமா பேசுவாங்க. இப்ப அப்படிலாம் யாருமே இல்லையே. என்டிகேல இருக்காங்க, பிஜேபியில இருக்காங்க, நம்ம கிட்ட ஆள் இல்லையே அப்படின்ற ஒரு வருத்தம் அவங்களுக்கு ஏற்படுது. ஸோ அப்போ திரும்ப ரைட்டு நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து திரும்பி பில்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. ஆனா இப்ப நீங்க அதெல்லாம் பண்ண முடியாது. அந்த காலத்தெல்லாம் கடந்து போயாச்சு. கொள்கை ரீதியான ஒரு பிடிப்புள்ள ஆட்களை உருவாக்கணும்னா உங்க கட்சியும் அதுக்கான கட்சியா இருக்கணும். கரெக்ட் இல்லையா? ஸோ நீங்க கொள்கை பிடிப்பு இல்லாத ஒரு கட்சியா இருக்கும்போது உள்ள வரக்கூடிய தொண்டர்களும் அப்படிதான் இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய லீடர்ஷிப்பே ரொம்ப வீக்கா தானே இருக்கு. ஆட்சி அதிகாரம் எல்லாம் எங்களுக்கும் எங்க குடும்பத்துக்கும் மட்டும்தான், எங்களுக்காக பேசுறதுக்கு மட்டும் தொண்டர்கள் நீங்க வாங்க, உங்களை கொள்கைவாதிகளா நாங்க வளர்த்தெடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு போல. ஸோ நீங்க கொள்கைவாதிகளெல்லாம் இருக்கலாம், ஆனா உங்க கொள்கைகள் எங்களை கேள்வி கேட்க கூடாது. நாங்க சமத்துவம், சகோதரத்துவம், சனாதன ஒழிப்புன்னு பேசுவோம். ஆனா சனாதனத்திலேயே முக்கிய சனாதனம் என்கின்ற வாரிசு அரசியலை நாங்க செய்வோம். அதை பத்தி எல்லாம் நீங்க கேட்க கூடாது. நாங்க மட்டும் ஒரு எக்ஸெப்ஷன். எங்களை மட்டும் நீங்க எந்த கேள்வி கேட்க கூடாது. அதை தாண்டி நீங்க வேற விஷயங்கள்லாம் நீங்க பேசிக்கலாம் அப்படின்றது அவங்க ஸ்டாண்டா இருக்கு. இப்படி எப்படி ஃபங்க்ஷன் ஆக முடியும்? சோ ஒருத்தன் நிஜமாவே ஒரு கொள்கையால ஈர்க்கப்படணும்னா நீங்க ஒரு கொள்கை பிடிப்புள்ள ஒரு கட்சியா இருக்கணும். உங்களோட செயல்பாடுகள் ஆக்ரோஷமா இருக்கணும். அதை பார்க்கும்போது ஒரு சின்ன பையன் பாக்குறான்னு நினைச்சுப்போம், 15 வயசு பையன் பாக்குறான், ரைட்ரா இவங்க நியாயத்தின் பக்கம் இருக்காங்க, நியாயமா இருக்காங்க, நான் உள்ள போனாலும் அவங்க நல்லா வளர்ந்து வர முடியும், என் திறமைக்கு அங்க ஸ்பேஸ் இருக்கு. அப்ப அவன் கட்சிக்குள்ள வருவான், கொள்கை கோட்பாடு எல்லாம் படிப்பான், பயங்கர ஆக்டிவா செயல்படுவான். இவனை மாதிரியே நிறைய பேர் உங்க கட்சி இன்ஸ்பயர் பண்ணும். இன்னைக்கு அப்படி உங்க கட்சியால இன்ஸ்பயர் பண்ண முடியல. அதான் ஆச்சரியமான ஒரு விஷயம். இவ்வளவு பெரிய கட்சி இருக்கு, நல்ல குவாலிட்டியான ஸ்பீக்கர்ஸ், நல்ல குவாலிட்டியான இன்டெலெக்சுவல்ஸ், ஐடியாலஜிஸ் இவங்கெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண முடியல. லாஸ்ட் 20 இயர்ஸா இவங்க ப்ரொடியூஸ் பண்ண நல்ல குவாலிட்டியான ஐடியாலஜிஸ்னா எத்தனை பேர்? பெருசா இவங்களால யாரும் ப்ரொடியூஸ் பண்ண முடியல. அதுக்கான காரணம் இதுதான். உங்க கட்சியோட செயல்பாடு கரெக்டான ஆட்களை அட்ராக்ட் பண்ணி உள்ள கொண்டு வர மாட்டேங்குது. நீங்க பேசுறது ஒண்ணா இருக்கு, செய்யறது ஒண்ணா இருக்கு. ஆமா, நீங்க கரெக்டான ஆட்களை கொண்டு வர மாட்டேங்கிறீங்க. சோ அதனால இது ஒரு நல்ல முயற்சி தான். அவங்களுக்கு விருப்பம் இருக்கு, திரும்பவும் நம்ம ஒரு ஐடியாலஜி ட்ரிவன் பார்ட்டியா இருக்கணும், ஐடியாலஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்ற விருப்பம்லாம் இருக்கு. ஆனா இந்த பிரச்சனைக்கான காரணமே நீங்களா தான் இருக்கீங்க. யூ ஆர் பார்ட் ஆஃப் த ப்ராப்ளம். அதனால நீங்க இதை சரி பண்ண முடியாது. அன்பார்ச்சுனேட்லி அதை சரி பண்ணக்கூடிய இடத்துல நீங்க இல்ல. அதை சரி பண்ணணும்னா பார்ட்டியோட லீடர்ஷிப்பே ஷஃபிள் பண்ண வேண்டியிருக்கும். கரெக்ட். இப்ப நேற்றைக்கு அதே புத்தக வெளியீட்டு விழா மேடையில பேசிய துணை முதலமைச்சர் ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாருன்னா, ஒரு ஐக்கூ கவிதையை மேற்கோள் காட்டினாரு. மன்னர் ஆட்சியில் மண் பொம்மைகள் கூட செய்ய தயங்காத ஒரு வேலையை இன்றைய காலத்தில் ஒரு அடிமைகள் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. அதாவது மன்னர் ஆட்சி காலத்துல மண் பொம்மைகள் கூட மண்டியிடாதான், ஆனா இன்றைக்கு நம்முடைய இன எதிரிகளான பாஜக கிட்ட அதிமுக என்கின்ற அடிமை கட்சியினர் மண்டி போட்டு இருக்கிறாங்க அப்படின்னு டைரக்டா அட்டாக் பண்ணி பேசியிருக்கிறாரு. பாத்தீங்களா? என்னை பொறுத்தளவுல இந்த விமர்சனங்கள்லாம் ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீமான விமர்சனங்கள். இவ்வளவு தூரம்லாம் போக தேவையில்லை. அவங்க எப்பவுமே இபிஎஸ் அவர்களை விமர்சிக்கும் போது மண்டி போட்டார், இந்த மாதிரி விஷயங்கள், டேபிளுக்கு கீழே தவழ்ந்து போனார்னு சொல்றது இருக்குல்ல, இதெல்லாம் ரொம்ப அநாகரிகமான விமர்சனங்கள். ரெண்டாவது, ஐடியாலஜிக்கல் காம்ப்ரமைஸ்ன்றது இங்க எல்லாருமே பண்ணிருக்காங்க. திமுகவும் பண்ணிருக்காங்க, காங்கிரஸும் பண்ணிருக்காங்க, கம்யூனிஸ்டுகளும் பண்ணிருக்காங்க, எல்லாருமே பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் இப்ப அதிமுக ஒரு ஐடியாலஜிக்கல் காம்ப்ரமைஸ் பண்றாங்கன்னு அவங்க மேல ஒரு விமர்சனம் வைக்கிறீங்களே, எக்ஸாக்டா இதே ஐடியாலஜிக்கல் காம்ப்ரமைஸ் நீங்களும் பண்ணிருக்கீங்க. நீங்களும் பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கீங்க. பிஜேபி அன்னைக்கு என்ன பெரிய சமத்துவத்துக்கான கட்சியா? அன்னைக்கும் அதே மதவாத கட்சி தான். நீங்க என்ன சொல்றீங்களோ அதே கட்சி தான் அது அன்னைக்கும். குஜராத் இஸ்லாமியர்களோட படுகொலையை ஆதரிச்சு பேசின கட்சி திமுக. கரெக்ட். சோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கும் அவங்களுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் கிடையாது. ஐடியாலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது ரெண்டு பேருமே காம்ப்ரமைஸ் ஆயிருக்கீங்க. பட் இருந்தாலும் திமுக தொடர்ச்சியா கிரியேட் பண்ற அந்த இமேஜ் என்னன்னா, இபிஎஸ் ஒரு வீக்கான லீடர், அவரு ஏதோ பின்வாசல் வழியா வந்து அவரு சிஎம் ஆயிட்டாரு, தவழ்ந்து வந்து அவர் சிஎம் ஆயிட்டாரு, நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான லீடர்ஸ் அப்படின்ற இமேஜை கிரியேட் பண்றாங்க. ஆனா நான் உண்மையா ஒண்ணு சொல்றேன்,
இப்ப 2 லீடர்ஷிப் இருக்கு. இதுல ஸ்ட்ராங்கான லீடர் யாருன்னு பார்த்தா நான் இபிஎஸ்ன்னு சொல்லுவேன். ஏன்னா அவரு சொந்த உழைப்புல கீழ இருந்து மேல ஏறி வந்திருக்காரு. அவருக்கு அவரோட அப்பா பேர் என்ன எனக்கு தெரியாது, அவரோட ஃபாதர் யாருன்னு எனக்கு தெரியாது. சோ அப்ப இவரோட உழைப்பால தான் வந்திருக்காரு. இது இப்ப ஸ்டாலின் எப்படி பவருக்கு வந்தாருன்னு கேட்டா சின்ன குழந்தை கூட சொல்லும் கருணாநிதி அவர்களோட பேக்கிங்ல அவர் வந்தார். இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எப்படி டெபியூட்டி சிஎம் ஆனார்னு கேட்டா சின்ன குழந்தை கூட சொல்லும் சிஎம் ஸ்டாலின் அவர்களோட பேக்கிங்கோட அவர் வந்தார்னு சொல்லும். ஆனா இப்ப நீங்க பழனிசாமி அவர்களோட அப்பா பேர் என்ன அப்படின்னு கேட்டா அவர் மேபி கிராமத்துல ஒரு சாதாரண ஆளா இருந்திருப்பார். அவரோட ஹெல்ப்போட இவரு வரல, இவரோட சொந்த உழைப்பாலதான் இவரு மேல வந்திருக்காரு. அதை நம்ம எப்பவும் ஏளனப்படுத்தக்கூடாது. அது சாதாரண மக்கள் மத்தியில எடுபடாது. சாதாரண மக்களை பொறுத்தளவுல ஒவ்வொருத்தனும் ஏகப்பட்ட அவமானங்களையும் பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ணி தான் அவன் மேல வருவான். சாதாரண ஒரு ஆட்டோ டிரைவர் எடுத்துக்கோங்க, அவர் ஒரு நாள் வேலை செய்யறாருன்னா அவர் எவ்வளவு இடத்துல அவமானங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பாரு. சாதாரண ஒரு வேலை செய்யக்கூடிய ஆட்கள் எல்லாருமே ஒவ்வொரு நாளும் அவமானங்களை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அவமானங்களை ஃபேஸ் பண்ணி நீங்க சொன்ன மாதிரி தவழ்ந்து எடுத்தலாம்னா கஷ்டப்பட்டு தான் மேல வருவாங்க. கீழே இருந்து மேல வரவங்க ஒவ்வொருத்தரும் தவழ்ந்து தாங்க வருவான். ஏதோ ஒரு பாயிண்ட் அசிங்கப்பட்டிருப்பாங்க, அவங்க ஹியூமிலியேஷனை ஃபேஸ் பண்ணி தாங்க வருவான். சாதாரணமா பெரிய ஃபேமிலி பேக்ரவுண்டோட எந்த கஷ்டமும் படாம மேல போறவங்க தான் எந்த அவமானத்தையும் ஃபேஸ் பண்ணாம ஈஸியா பவருக்கு வருவாங்க. ஸோ அந்த வகையில இவரும் சில அவமானங்களை ஃபேஸ் பண்ணி தான் மேல வந்திருக்காரு. அந்த அவமானங்களை நீங்க ஏதோ அது ஏளனமா பேசுறதுக்கான விஷயங்களா நீங்க முன்னெடுக்கிறீங்கன்னா அது கரெக்டா வராது. அதனாலதான் இப்ப இபிஎஸ் என்ன பண்றாருன்னா கண்டினியூஸா அவரு ஃபேமிலி பாலிடிக்ஸை கையில எடுத்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஏன்னா அது அவருக்கு ஒரு பெரிய ஸ்கோரிங் பாயிண்ட் இல்லை. ஏன்னா அவரு ஃபேமிலி பாலிடிக்ஸ் வழியா பவருக்கு வரல, சொந்த உழைப்பால் அவர் மேல வந்திருக்காரு. ஸோ அவருக்கு அந்த இடத்துல ஒரு அத்தாரிட்டி இருக்கு. அந்த இஷ்யூவை யூஸ் பண்ணி அவர் இங்க அட்டாக் பண்றாரு, இவங்களை அட்டாக் பண்றாரு. ஸோ இப்போ இந்த அப்ரோச் இருக்கு பாருங்க, தவழ்ந்து வந்து சிஎம் ஆயிட்டாருன்னா இதெல்லாம் என்னமோ அதெல்லாம் ரொம்ப தவறான ஒரு பாயிண்ட். ஏன்னா தவழ்ந்து வந்துலாம் சிஎம் ஆக முடியாது. தவழ்ந்து வந்து சிஎம் ஆகலாம்னா தமிழ்நாட்டில் எல்லாருமே சிஎம் ஆகும், அப்படிலாம் ஆக முடியாது. அதுக்கு தனியான உழைப்பு வேணும், எஃபோர்ட் போடணும், கன்சிஸ்டண்டா ஒர்க் பண்ணி தான் அங்கே வந்திருக்காங்க. உங்களுக்கு இவ்வளோ கஷ்டங்கள்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை. நீங்க ப்ரிவிலேஜ் உங்களுக்கு இருக்கு, ஈஸியா நீங்க வந்துட்டீங்க. உங்களுக்கு அப்படி அந்த ப்ரிவிலேஜ் இருக்கும்போது அந்த ப்ரிவிலேஜை நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த ப்ரிவிலேஜை புரிஞ்சுக்கிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் கூட ஹம்பிளா நம்ம இருக்க வேண்டிய தேவை இருக்கு. விஜய் அவர்களும் இதையே சுட்டி காட்டி தான் அவருடைய 2வது மாநில மாநாட்டிலையும் பேசினாரு. எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டு ஜெயலலிதா அவர்களால் கட்டி காப்பாற்றப்பட்ட அதிமுக இன்னைக்கு யாருகிட்ட இருக்கு, ஒரு அடிமை கூட்டணியை அமைச்சிருக்கிறாங்க அப்படின்னு அவரும் வந்து எடப்பாடி பழனிசாமியோட தலைமைய ஒரு விதத்துல அடிமை அப்படிங்கிற மாதிரி தான் காயின் பண்றாரு. அவரும் ஏறக்குறைய இதே விஷயத்தை தான் கையில் எடுக்கிறாரு. இது டிஎம்கேவோட பாலிடிக்ஸ். இது டிஎம்கேவோட பாலிடிக்ஸ் அப்படியே கையில் எடுக்கிறாரு. ஸோ இப்போ விஜய் அவர்களை பொறுத்தளவில் ஏடிஎம்கே வீக்கா இருக்கு அப்படின்ற ஒரு இமேஜை கிரியேட் பண்றாரு. டிஎம்கேவுக்கு இன்னைக்கு பிக்கெஸ்ட் த்ரெட் யாரு? அதிமுக தான். கரெக்ட். ஆனா விஜய் என்ன பண்றாருன்னா அதிமுக வீக்கா இருக்கு, அதிமுகவுக்கு ஓட் போடாதீங்க, எனக்கு ஓட் போடுங்கன்றத மறைமுகமா அவர் சொல்றாரு. ஸோ அதிமுக எனக்கு ஒரு கேள்வி. சரி, ஓகே, எடப்பாடி பழனிசாமி வந்து மண்டியிட்டு தான் முதலமைச்சர் ஆனாரு. நீங்க வந்து அம்மையார் ஜெயலலிதா உயிரோடு இருந்தபோது அம்மா உங்க ஆட்சியில அப்படின்னு பேசுனீங்களா, அதுக்கு பேர் என்ன? எப்பவுமே நான் வந்து நடிகர்களை பெரிய வீரர்களெல்லாம் பார்க்கல. அவங்க சினிமால தான் அவங்க வீரர்கள். யதார்த்த உலகத்துல இப்படிதான் இருக்க முடியும். பொலிட்டிஷியன்ஸ் கையில தான் அதிகப்படியான பவர்ஸ் உண்டு. ஆக்டர்ஸ் கையில எப்பவுமே அதிகாரம் கம்மியா இருக்கும். இங்க மட்டும் கிடையாது, ஹாலிவுட்லயும் இப்படிதான். ஆக்டர்ஸை வந்து சும்மா கண்ட்ரோல் தான் பண்ணுவாங்க அவங்க. இந்த அது என்ன சொல்லுவாங்க, இந்த பப்பட் ஷோலாம் நடத்துவாங்க, அந்த மாதிரி தான் ஆக்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஆக்டர்ஸுக்கு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் உண்டு. அதனால தேவையான இடங்கள்ல ஆக்டர்ஸை இறக்கி விடுவாங்க. நீங்க ஹாலிவுட்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நடிகர்களும் ஒவ்வொரு இஷ்யூவை கையில் எடுப்பாங்க. சிலவங்க என்வாரன்மெண்டலிசம் பேசுவாங்க, சிலவங்க ஃபெமினிசம் பேசுவாங்க. இந்த மாதிரி முற்போக்கான விஷயங்கள் மட்டும் தான் அவங்க பேசுவாங்க. அதை தாண்டி பொலிட்டிக்கலா கை வைக்கவே மாட்டாங்க. ட்ரம்ப்புக்கு எதிராக நிறைய பேசினாங்க, ஆனா ட்ரம்ப்பை சப்போர்ட் பண்ணி நடிகர் ஒருத்தங்க கூட பேசல. ஹாலிவுட்ல கூடிய டாப் ஆக்டர்ஸ் எல்லாருமே ட்ரம்ப் அப்போஸ் பண்ணி தாங்க பேசினாங்க. சோ இது காட்டக்கூடிய விஷயம் என்ன, அங்க இருக்கவங்க எல்லாருமே டெமோக்ராட்டா ஐடியாலஜிக்கலா. ஒரு சொசைட்டில 100 பேர் இருக்காங்கன்னா 50 பேர் டெமோக்ராட்டா இருப்பான், 50 பேர் ரிப்பப்ளிகனா இருப்பான். அங்க இருக்கவங்க எல்லாருமே ஹாலிவுட்ல டெமோக்ராட் தான் போல. சோ அது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா மேல ஏதோ ஒரு கண்ட்ரோல் இருக்கு ஹாலிவுட கண்ட்ரோல் பண்றது. ஸோ அது இங்கேயுமே இருக்கும். நடிகர்கள் எப்பவுமே ரொம்ப வீக்கான ஆட்கள். ஏன்னா நீங்க உங்களோட யூஎஸ்பி என்ன, உங்களோட சாம், நீங்க நல்லா ஹேண்ட்ஸமா இருக்கீங்க, இந்த மாதிரியான சில பேசிக்கான விஷயங்களை யூஸ் பண்ணி நீங்க அதிகாரத்துக்கு வரீங்க. அதிகாரன்றதை விட ஃபேமஸ் ஆகுறீங்க. அப்ப நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களை நாளைக்கே பட்டுன்னு டிஸ்ட்ராய் பண்ண முடியும்.
இப்போ ஒரு பிசினஸ்காரன்னா அவனுக்கு பெரிய ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கும், ஒரு பொலிட்டிஷியன் அவனுக்கு ஒரு பெரிய ஃபவுண்டேஷன் இருக்கும். இதெல்லாம் எதுவுமே இல்லாம நீங்க ரொம்ப பாப்புலரான ஒரு இடத்துல உட்காந்துருக்கீங்க. ஸோ அப்ப நீங்க ரொம்ப கவனமா காய்களை நகர்த்தணும். அதனாலதான் ஆக்டர்ஸ் எப்பவுமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க. தேவையில்லாத விஷயங்கள் பேச மாட்டாங்க. ஒரு வார்த்தை தப்பா பேசி காலியானவங்க எல்லாம் இருக்காங்கல்ல. ஸ்லீப்பிங் ஸ்டார் சொன்னாங்கல்ல, அவர் என்ன ஸ்டேஜ்ல 2 வார்த்தை தப்பா பேசிட்டாரு, அவர் அதை கேட்டா தூங்கிடுவேன். ஆமா, அவரு என்னெல்லாம் பண்ணாங்க. சோ அந்த அளவுக்கு தான் நடிகர்கள் எல்லாருமே வீக்கா இருப்பாங்க. நாளைக்கு ஒரு நடிகர் தப்பா 2 விஷயத்த பண்ணாருன்னா அவர் காணாம போயிருவார். ஒரு பிசினஸ் மேனோ ஒரு பொலிட்டிஷியன் அப்படி போக மாட்டான். அவனுக்கு ஸ்ட்ராங்கான அடித்தளம் இருக்கு. அதனால நடிகர்கள் எப்பவும் ரொம்ப வீக்கா தான் இருப்பாங்க. அதிகார வர்க்கத்தோட எல்லாம் அவங்களால போய் மோத முடியாது. இந்த நடிகருக்கும் அது பொருந்தும். அதனால ஆனா நம்ம ஊர்ல அன்பார்ச்சுனேட்லி உள்ளதுலேயே வீக்கா இருக்கவன தான் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம மக்கள் நடிகர்கள் மேலதான் ஏகப்பட்ட நம்பிக்கையை வைக்கிறாங்க. அது தலைவிதி. நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி.